யோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பிளாக் ரேஸில் இருக்க கேமில் எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுன்னு நான் பொறுமையாக அழகாக சொல்லித்தர போகிறேன். நல்லா பார்த்து கட்டுவீங்களா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துக்கலாம். சர்வைவலாக கிரியேட்டிவாக கேட்கும். ஆடு கைஸ், இந்த மாதிரி ஆடு வந்துட்டே இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணணும். இல்லையே, இது ஆயிடுச்சு. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்படி போய் நட்டு ப்ளூடூத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். இப்படி வெளியே வந்துடும். அது ஒரு சில ஃபோனுக்கு அப்படி தான் வரும். என் ஃபோனுக்கு அப்படி வருது. நான் என்ன பண்ணேன், ஒரு சேனல் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த மாதிரி வரும் தடங்கள். சமாளிச்சுட்டு தான் போகணும். வந்துடுச்சு கைஸ். கிரியேட்டிவிட்டி இப்படி கொடுத்துக்கணும். வந்துச்சா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வச்சா நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சர்வைவலில் இது கட்டுறீங்கன்னா முக்கியமாக இந்த போனஸ் செஸ்ட்டுன்னு இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒன்று வரும். நம்ம க்ரியேட்டிவிட்டியில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேணாம். சீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ போய் VILLAGE வில்லேஜுன்னு போட்டுக்கணும். டன் கொடுத்து க்ரியேட். இப்போ அது க்ரியேட் ஆனால் நம்ம பக்கத்தாலே வில்லேஜ் வந்துடும் கைஸ். வில்லேஜ் வந்துச்சுன்னா நம்ம அந்த வில்லேஜை தேவையான இந்த எடுத்துக்கலாம். என்ன போட்டோம், வில்லேஜ் வரும்னு இல்லை வரல, வந்துடுச்சு கைஸ். நானும் என் ஃப்ரெண்டும் இது மாதிரி வில்லேஜ்னு போட்டுத்தான். இந்த இடத்துல 1 மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். 1 பார்த்தீங்களா 1. நானும் என் ஃப்ரெண்டும், அவன் பேர் நிஷாந்த், அவனும் ஒரு யூடியூபர் தான். அவனோட சேனல் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன், போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம டப்புன்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்குள்ளே வந்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலராக எடுத்துக்கோங்க. அது நான் சொல்லணும் விருப்பம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், உள்ளே போட இதுக்குள்ளே இது இப்படி வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு இவ்வளோதான். நான் வந்து வீட்டோட வெளியில் ஸ்பானாக பார்த்தீங்கன்னா குதிரை, இந்த வீட்டோட வெளிலேயர் தான் நான் கட்ட போகிறேன். உள்ளேயர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைப்பேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சா அது தப்பாக போயிடும்ல. கட்டு தானே. என்னோடய ஒரே ஒரு வீடியோவில் மட்டும்தான் என்னோடய ஃபேஸ் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ தெரியும், நான் என் ஃபேஸை காமிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் திட்டினாங்க. இதில் கட்டக்கூடாது கைஸ். இதில் கட்டினா தப்பாக போயிடும். நம்ம இதை உடச்சிடலாம். உடச்சிட்டு இப்போ தனியாக பெட்ரூமில் இருக்கேன். உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குமா, பாம்பு ஊழ விடுற மாதிரியே? கேட்கல. அது வீட்டில் வெளியே எங்கள் தங்கச்சி இருக்கா, பாட்டி கேட்டுருக்காத்தான். அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ இப்படி வச்சுக்கணும். நான் வைக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லிட்டேன், கவுண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் கூட பண்ணி கவுண்ட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். என்னடா வீட்டுக்கு கதவு கேப்பில் ஒன்றுமே வைக்கலைன்னு கேட்காதீங்க. நான் காட்டுவேன். நான் காட்டாமல் இருக்க மாட்டேன் வியூவர்ஸ்க்கு. என்னடா பண்ணுற? அண்ட் கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மைன்கிராஃப்டில் என்கிட்ட கேளுங்க. நான் அந்த டவுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நான் மைன்கிராஃப்ட் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நிறையா வீடு கட்டியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் கட்டுறது வந்து மாடர்ன் வீடு.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடு கட்டிக்கோங்க. நான் வந்து கம்பல் பண்ணல. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடு ஏதாச்சும் பண்ணிடுங்க. நான் ஏன்னா உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரிலாம் இது எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 டாப் 4 டவுன் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன கவுண்ட் பண்ணுறேன், இல்லை 2 பக்கம் 2 இருக்கும், அதனால தான் போட்டுக்கலாம். அண்டு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போயிடும். வாய் வளருது, வாய் கலர்றது. அண்டு மிஸ்ஸஸ் தப்பாக சொல்கிறேன். மிஸ்டர் என்எஸ் ப்ரோ கேமிங்னு ஒருத்தர். அவர் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவரெல்லாம் கிடையாது, நான் சும்மா அப்படி சொல்லிட்டுருக்கேன். அண்டு என்னோடய பாதி வீடியோவில் அவர் தான் கேமராமேன். அண்டு அதையும் நீங்கள் போட்டு பார்த்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொத்தம் அவருக்கு 92 சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா அவன் எனக்கு முன்னாலே வீடியோ போட்டிருக்கான், அதான் பிரச்சனை. அவனை பார்த்தியே இங்கே பாடுறான் நானும் செலிப்ரிட்டி ஆகணுன்ட்டு வந்துட்டேன். ஆனால் ஆக மாட்டேன். ஐயோ, நானும் ஆவண்டான்ட்டு ஒரு சில வீடியோலாம் அவன் வந்து நம்மளுக்கு நான் இன்னும் இதான் எந்த வீடியோவும் வரமாட்டான், இப்போதைக்கு வரல, இனிமேட்டு வந்துடுவான். அப்படியே மிஸ்டர் டாட் என்எஸ் ப்ரோ கேமிங் எல்லாமே கேப்ஸில் போட்டால் ஒரு குட்டி பையன் கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி இந்த பூத கண்ணாடியை உத்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுதான் அவரோட ப்ரொஃபைல். அண்டு இதாங்க வீடு டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் போய் மாடர்ன் வீடுங்கிறிய நம்பர் மாதிரியே இருக்குன்னு கேட்காதீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 1 நான் அப்படியே போயிடலாம். ஒரே டேக் வந்துருச்சா? இப்போ வந்துருச்சுல்ல, அதுலேயே இப்படி இன்னொரு லேயர் போடுங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போய் இந்த பூதக்கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் ஒருத்தன், அவனை தான். ஓகே, எனக்கு வந்து டைம் தான் நான் டப்புன்னு பண்ணிட்டே இருக்கேன். இந்த இடத்துல அவங்க ஏதாச்சும் டெக்கரேஷன் இந்த மாதிரி வைக்கணும்னு நான் செஞ்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் நீங்கள் சொல்லித்தரலாம் இங்கே கூடாது, கஷ்டமாயிரும் எனக்கு. இப்படியா? இதில் உடச்சி வச்சுக்கணும். அப்படியே இதை ஒட்டி இந்த மாதிரி போட்டுக்கணும். இவடா ஓகே, இது வந்துடுச்சு. இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கம் சேம் ஷெல்டர். மைன்கிராஃப்டில் வந்து எல்லாமே நிறைய எனக்கு தெரியும். நீங்கள் யாருமே நம்ப வேணாம், என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேட்குது. கொஞ்சம் கோளாறாக பேசுகிறேன், இருங்க. இதான் கைஸ் பிரச்சனை. தொடு ஓகே சிமிலராக இருக்குல்ல? எஸ், இது 2 லேயர்.
எப்படி நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டால், நான் வந்து நைட்டு ராத்திரி பகல் ஃபுல்லாக உக்காந்து நோண்டிகிட்டே இருப்பேன். அதில் தான் இந்த மாதிரி டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிப்பேன். உங்களுக்கு வேணால் அதை கூட நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த இடத்துல வந்து கிளாஸோட ஃபில் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து சும்மா விட்டுருணும். ஓகே, இப்படி வாங்க. இதோட ஒரு கனெக்ஷன். ஓகே, இப்போதைக்கு சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்களா நினைக்காதீங்க. நான் கூடாது, கஷ்டமாக போயிடும். எனக்கு ஆகாது கைஸ். நீங்கள் யாராச்சும் செஸ் விளையாடிங்கன்னா சொல்லுங்கள். என் வீட்டு பக்கத்தால் ஒருத்தன் இருக்கியான். என் வீட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் செஸ் தெரியும். ஆனால் அவனை தவிர. அவ்வளோதான் கைஸ், வந்துடுச்சா? மேலே போட்டு மூடிடணும். இந்த வீடியோட கமெண்ட்டில் இந்த இடத்துல 2 உடச்சி வச்சுக்கணும். இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து நான் உங்களை தான் காய்ஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கூப்பிடுறேன். எல்லாம் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யாருமே இல்லாத மாதிரி நம்ம சேனலில் ஒன்று பண்ணலாம். என்னன்னா, உங்களெல்லாம் காய்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட வேணாம். நம்மளுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டுக்கலாமே. ஏன்? அப்புறம் இதில் வந்து அதில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, எங்கள் அம்மா சைடில் இப்போ இதில் ஒரு பிளாக் கம்மியாக நீங்கள் கீழே போட்டுடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க. நீங்கள் வேணால் ஒரு ஃபோனில் இதை பார்த்துட்டு இன்னொரு ஃபோனில் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் பொறுமையாக தான் பண்ணுறேன். ஓகேவா? மேலே இந்த உட்டு வச்சு மூடிடணும். மூடியாச்சா? இது மாதிரி ஏன் போடுறேன்? இப்போ இது ஒரு ரூமாட் ஆயிரும். இப்போ இங்கே பார்க்கலாம். இதை நான் ஏன் வைக்கிறேன்? இது வேண்டாம், அதுக்கும் சிம்லராக இருக்கணும். ஓகே, அதுதான். அதவே காப்பி பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோ ரொம்ப நேரம் பார்க்கணுன்னு இல்லை. அதுவே காப்பி பண்ணால் வந்துடும். சைஸ் அண்ட் எவ்ரிதிங். இல்லை சென்டர் வந்து இந்த பெரிய பிளாக் ஆட்டம் மேலே நீட்டு இருக்குது. சென்டர் இருக்காது. நீங்கள் சென்டரில் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வீடியோ பர்பஸ்க்கு தான் அப்படி பண்ணுறேன். வந்துடு அந்த மாதிரி ஓரமாக போயிடாத. ஆனால் இந்த வீட்டை நீங்கள் சர்வைவலில் பண்ணுறீங்கன்னா கஷ்டம் சொல்லிட்டேன். ஈஸியாக வேணும்னா எனக்கு ஒரு வீடு தெரியும். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டால் கட்டலாம். நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பண்ணலாம். ஓகே, இப்போ இருக்குல்ல, இது நம்ம கண்ணாடி போட்டு நீங்கள் மூடிடுவீங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்? டோர். அதுக்கு இந்த டோர் எடுத்துக்கிட்டு நான் வைக்கிற டோரே வைங்க, அப்போ தான் கரெக்டாகும். இதில் போய்ட்டு இதுக்குள்ளே வந்து இதை வச்சுட்டு வந்துடணும். இங்கே இப்படி 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 இது மேலே இந்த லேட்டன் தூக்கி வச்சிட்டா எப்படி சூப்பராக இருக்கா? முடியாது. இப்போ வீட்டை சுற்றி ஃபுல்லாக இதை வச்சிடணும்.
உட்காரணும். யாய் வீட்டை முழுக்க சுற்றி சுற்றி இது போட்டுடணும். இப்போ பைலட் சீட் மாதிரி இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட இங்கே வந்து இதோட முடிச்சிடணும். இதுக்கு மேலே எழுத்த நல்லா இருக்காது. இதை நான் ஏன் வச்சேன்னா, இதுக்கு தான் லைட்டு, இதுக்கு ஒரு பிரைட்னஸ் வேணும். நீங்கள் இடத்துல கண்ணாடியை போட்டு அடைச்சிருங்க. அது பக்கத்தால் அப்படி. ஓகே, சூப்பர். எப்படி இருக்கு வீடு? இது நீ இன்னும் கூட டெக்கரேட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், see you all in next video. நெக்ஸ்ட் வீடியோனா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.